நான் சுந்தர் மகாலிங்கம். நீங்க பார்த்துருக்கிறது டிராவல் வித் தஷம். வாங்க இந்த வார வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது வந்து ஒரு டீவேல்யூவேஷன். அதாவது நான் சொல்வேன்ல உங்களுக்கு, கார்டோட மதிப்பை ஒவ்வொரு நாளும் இழந்துகிட்டே இருக்குன்னு. அந்த மாரி போட்டு அடி அடின்னு அடிச்சு, நான் சொல்வேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டுனா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்லயே பிளாட்டினம் டிராவல் கார்டு தான். பிளாட்டினம் டிராவல் கார்டு அடிச்சுக்கிற மாரி ஒரு கார்டே கிடையாது. உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து அந்த கார்டு எப்படிப்பட்ட கார்டுனா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வருஷத்துக்கு ரூ. 4,00,000 செலவு பண்ணா போதும். அது நீங்க எதுல வேணாலும் செலவு பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸா இருக்கலாம், பெட்ரோலா இருக்கலாம், டிராவலா இருக்கலாம், ஃப்ளைட்டு, ஹோட்டலு, டைனிங்கு, கிராசரி, யுட்டிலிட்டி, எனிதிங், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் எதுவா வேணாலும் இருக்கலாம். நீங்க ஆனா ரூ. 4,00,000 செலவு பண்ணணும். செலவு பண்ணா மட்டும் போதும். உங்க அக்கவுண்ட்டுக்கு 50,000 பாயிண்ட்ஸ வர வச்சுருவோம். அவ்வளோதான். அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் கார்டு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமீப காலத்தில அந்த கார்ட வந்து கம்ப்ளீட்டா கதையவே முடிச்சுட்டாங்க. கதைய முடிச்சு அந்த கார்ட ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த கார்ட வந்து 2026 பிப்ரவரியில என்ன பண்ணாங்கன்னா, பிப்ரவரியிலயோ, மார்ச்லயோ என்ன பண்ணாங்கன்னா, அந்த கார்டுக்கு வந்து ஒரு டிவேல்யூவேஷன் கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ரூ. 1,90,000 ஸ்வைப் பண்ணா, முன்னாடி வந்து 17,000 பாயிண்ட்ஸும், அதுக்கப்புறம் ரூ. 4,00,000 ஸ்வைப் பண்ணா 25,000 பாயிண்ட்ஸும், 40,000 பாயிண்ட்ஸ் பிளஸ் நம்ம மிச்சம் ஸ்வைப் பண்ணதுக்கு ஒரு 10,000 பாயிண்ட்ஸ், 50,000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அத என்ன பண்ணாங்க மாத்தி, ரூ. 1,90,000 செலவு பண்ணா 7,500 பாயிண்ட்ஸும், அதுக்கப்புறம் ரூ. 4,00,000 செலவு பண்ணா 10,000 பாயிண்ட்டும், அதுக்கப்புறம் ரூ. 7,00,000 ஸ்வைப் பண்ணா உங்களுக்கு மிச்சம் இருக்க 22,500 பாயிண்ட்ஸும் கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க என்ன யூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் ரூ. 10,000 தாஜ் வவுச்சர் இருக்கு. சொல்ல மாட்டேன். ரூ. 4,00,000 யூஸ் பண்ணா ரூ. 10,000 தாஜ் வவுச்சர் வேற இருக்கு. இதே ரூ. 7,00,000 யூஸ் பண்ணா ரூ. 10,000 தாஜ் வவுச்சர் வேற இருக்கு. இப்போ இப்போ டிவேல்யூவேஷன் பண்ணதுக்கப்புறம். இதுல என்ன இப்போ 2வதா இந்த வருஷத்துல ஒரு தடவ டிவேல்யூ பண்ணிட்டீங்க ஓகே. 3 மாசம் கழிச்சு மறுபடியும் புதுசா ஒரு டிவேல்யூஷன் தூக்கிட்டு வந்து, அந்த கார்டையே கம்ப்ளீட்டா கொன்னு எடுத்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு ஆக்ஸிஸ் பேங்க்லேருந்து எவனோ ஒருத்தன் அங்க போய் இவங்களுக்கு ஐடியா குடுத்துருக்கான்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஆக்ஸிஸ் பேங்க் ஒரு பேங்க் தான். டிவேல்யூ பண்ண மாட்டாங்க. அந்த கார்டையே கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணாம விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த கட் கட் பண்ணணும்னா, இவங்களுக்கு எப்படி ட்ரிம் பண்ணலாம் தெரியாது. மொத்தமா மொட்டை அடிச்சு விட்டுருவாய்ங்க. அந்த மாரி தான் இவங்க மொட்டையே அடிச்சு விட்டுருக்காங்க இந்த கார்டுக்கு. இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி வந்து ரூ. 1,90,000 யூஸ் பண்ணா, உங்களுக்கு 7,500 பாயிண்ட்ஸ் கிடைக்குமா? இப்ப அது கிடையாது. அத எடுத்துட்டாங்க. அப்ப 4,00,000 யூஸ் பண்ணா 10,000 பாயிண்ட்ஸ் கிடைக்குமா? அது கிடைக்கும். எஸ். அப்புறம் 7,00,000 யூஸ் பண்ணா உங்களுக்கு 22,500 பாயிண்ட்ஸ் கிடைக்குமா? அது கிடைக்காது. அதுக்கு பதிலா தாஜ் வவுச்சர்ல ரூ. 10,000 பதிலா ரூ. 20,000 ரூ. 20,000 தாஜ் வவுச்சரும், ரூ. 4,00,000 10,000 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். மிச்சம் உம் ரூ. 1,90,000 செலவு பண்ணா 7,500 பாயிண்ட்ஸும், ரூ. 7,00,000 செலவு பண்ணா 22,500 பாயிண்ட்ஸும் மொத்தமா பிடுங்கிட்டாய்ங்க. மொத்தமா ஒரு 30,000 பாயிண்ட்ஸ கழட்டி விட்டாய்ங்க. 10,000 பாயிண்ட்ஸ் 4,00,000 யூஸ் பண்ணா 10,000 பாயிண்ட்ஸும், 7,00,000 யூஸ் பண்ணா 20,000 மதிப்புல தாஜ் வவுச்சர் தான் கிடைக்கும். தாஜ் வவுச்சர்ல என்ன ஒரு டிராபேக்னா, உங்களுக்கு நல்ல ஹோட்டல்ஸ் வந்து உங்களுக்கு 3 பேரா போய் தங்குனீங்கன்னா, ரூ. 10,000 மேலேயே செலவாகும். ஒரு நைட்டுக்கு நான் சொல்றேன். நீங்க நல்லா சாப்பிடணும், ஸ்டேகேஷன் மாரி போய் தங்கிட்டு வரனாலே ரூ. 10,000 மேல செலவாகும். அப்படி இருக்கப்போ, இது எப்படி எப்படி சொல்றது? எப்படி சாத்தியமாகும்? எப்படி செட் ஆகும்? எப்படி இது சரி வரும்? அதான் எல்லாருக்குமே கேள்வி. இது சரி வருமா? ஃபர்ஸ்ட்டு கேட்டா சரி வராதுன்னு தான் நான் சொல்வேன். வராது, சரி வராது. ஏன் சரி வராதுன்னா, ரொம்ப சிம்பிள் பெஸ்ட் உதாரணம் சொல்றேன். வருஷம் ரூ. 6,000 ஃபீஸ் இந்த கார்டுக்கு. ரூ. 6,000 ஃபீஸ் கட்டிட்டு, நான் வந்து ரூ. 7,00,000 யூஸ் பண்ணா எனக்கு இவ்வளோ தான் ரிவார்ட்ஸ்னா, இதுக்கு வேற கார்ட பார்த்துட்டு போயிருவேனே. எதுக்கு உங்க கார்டு வரணும்? பிளஸ் உங்க நெட்வொர்க்ல இருக்க கார்டு வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நெட்வொர்க்கை எவனும் அதிகமா அக்செப்ட்டும் பண்ண மாட்டான். குறிப்பிட்ட கடையில மட்டும் தான் நான் யூஸ் பண்ண முடியும். நான் இதுக்கோசரம் அந்த குறிப்பிட்ட கடைக்காக டிராவல் பண்ணி போய் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன்னா, என் டைமு, எனர்ஜி எல்லாத்தையும் அதில நானு செலவிடுறேன். செலவிட்டு நான் போயிட்டு வரேன். அப்படி இருக்கப்போ, இப்ப அதையும் நீங்க எல்லாம் கட் பண்ணி நான் என்ன செலவு பண்ண போறேன்? இது போக இன்னொன்னு என்னன்னா, அ மண்டையில கல்ல தூக்கி போடுற மாரி லான்ச் ஆக்சஸ். முதல்ல ஒரு குவார்ட்டருக்கு 2 லான்ச் ஆக்சஸ் இருந்துச்சு. அது பெரும்பாலும் இந்த கார்டு வச்சிருக்க யாரும் லான்ச்சுக்காக இந்த கார்ட யூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அந்த லான்ச் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, குவார்ட்டருக்கு ரூ. 1,00,000 செலவு பண்ணாத 2 லான்ச் ஆக்சஸ்ன்னு சொல்லி அதையும் கொண்டு வந்துட்டாங்க. அதையும் கல்ல போட்டு குளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த கார்டு வச்சிருக்கவங்க ஒண்ணு பண்ணலாம். நான் என்ன பண்ணேன், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணி, சாட் சப்போர்ட்ல நான் இந்த மாரி ஜூன் மாசம் தான் ஃபீஸ் கட்டினேன். எனக்கு நீங்க ரீசென்ட்டா டீவேல்யூ பண்ணியிருக்கீங்க. ஃபீஸயாச்சும் திருப்பி குடுங்க. நான் இந்த 1 வருஷம் இந்த கார்ட கன்டின்யூ பண்றேன் அப்டின்னேன். அவங்களும் என்ன பண்ணாங்க, ஃபீஸ திருப்பி அக்கவுண்ட்ல வந்து வர வச்சுட்டாங்க. ஃபீஸ ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த கார்டு யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ, தயவு செஞ்சு போய் ஃபீஸ ரிவர்ஸ் வாங்கிக்கங்க. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். ஏன்னா, இதுக்கு மேல இந்த கார்டு நீங்க வச்சிருக்கிறதுங்கிறது வொர்த்தா எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன். இதுக்கு இதுக்கு வாங்குறதுக்கு பதிலா பேசாம நீங்க இது வாங்கலாம். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் ரிசர்வ் கார்டு இருக்குல்ல. இந்த கார்டு நீங்க வாங்கலாம். இந்த கார்டு வாங்குனீங்கன்னா, ஒன் ஆஃப் த இப்போதைக்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்லயே வச்சு நீங்க வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஒரு கார்டு மட்டும் வாங்கலாம். இந்த கார்டு நீங்க நம்ம ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு 11,000 பாயிண்ட்ஸ் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அப்ஃப்ரண்ட்டாவே உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. எப்பன்னா நீங்க கார்டு வாங்கி 30 நாளைக்குள்ள ரூ. 17,000க்கு மேல டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்ல வர வச்சுருவாங்க. அண்ட்
இந்த கார்டோட ஃபீஸ் வந்து ரூ. 10,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இந்த கார்ட்ல நெறைய அட்வான்டேஜ் இருக்கு. இத பத்தின டீட்டெயில்டா நம்ம நெட் சேனல்லயே வீடியோ போட்டுருக்கேன். அத நீங்க மறக்காம பாருங்க. நல்ல கார்டு. இதுக்குமே லான்ச் ஆக்சஸ் இருக்கு. வெளிநாட்டு லான்ச் ஆக்சஸ் இருக்கு. ஆனா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் ஸ்பெண்ட் பேஸ்ட் கிரைட்டீரியா எதுவுமே கிடையாது. இது ஒரு நல்ல கார்டு தான். நம்ம இதில என்னன்னா, நீங்க நம்ம ரெஃபரல் போனஸ் நம்ம ரெஃபரல் லிங்க்க யூஸ் பண்ணி நீங்க வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு 11,000 பாயிண்ட்ஸ் மட்டும் கிடையாது. அது போக இன்னொரு 12,000 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ரெஃபரல் இது கிடைக்கும். வெல்கம் பெனிஃபிட்ஸா 11,000 பாயிண்ட்ஸும், நம்ம ரெஃபரல் யூஸ் பண்ணா 12,000 பாயிண்ட்ஸும், ஆக மொத்தம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க 17,000 டிரான்சாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதில ஒரு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ ஆக மொத்தம் 22,000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம ரெஃபரல் யூஸ் பண்ணி நீங்க கார்ட் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 22,000 பாயிண்ட்ஸ் ரொம்ப அவ்வளோ அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ரீசென்ட்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டீவேல்யூ பண்ண எல்லாம் கொன்னு குவிச்சதுக்கப்புறம், புதுசா இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க. என்ன நல்ல செய்தினா, இன்னொரு நல்ல செய்தி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. என்னன்னா, பாயிண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணியிருக்காங்க, ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க. முந்தி ஹில்டன் பார்த்தீங்கன்னா, 1000 பாயிண்ட்ஸ் அனுப்பிச்சீங்கன்னா, 900 பாயிண்ட்ஸா ஹில்டன் கிடைக்கும். இப்ப 1000 பாயிண்ட்ஸ் அனுப்பிச்சீங்கன்னா, 1500 ஹில்டன் பாயிண்ட்ஸா கிடைக்கும். அதே மாரி வெர்ஜின் அட்லாண்டிக் 800 பாயிண்ட்ஸ் முன்னாடி அனுப்பிச்சீங்கன்னா, 400 வெர்ஜின் அட்லாண்டிக் தான் கிடைக்கும். ஆனா, இப்போ 800 வெர்ஜின் அட்லாண்டிக் அனுப்பிச்சீங்கன்னா, 800 அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பாயிண்ட்ஸ் அனுப்பிச்சீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 640 வெர்ஜின் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். விச் இஸ் 5:4 ரேஷியோ. இது வந்து 1:1.5 ரேஷியோ. ஸோ நீங்க 1 பாயிண்ட் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அனுப்பிச்சீங்கன்னா, 1 1/2 ஹில்டன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இங்க அதே மாரி வெர்ஜின் அட்லாண்டிக்ல 5 அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பாயிண்ட் அனுப்பிச்சீங்கன்னா, 4 வெர்ஜின் அட்லாண்டிக் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ரீவேல்யூ தான். இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு விஷயம். இது அவ்வளோ பெரிய ரீவேல்யூவேஷனா கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இங்க மும்பை டூ லண்டன் ஃப்ளைட்ல போறதுக்கு இருக்குல்ல, உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் தேவைப்படும்னு நெனைக்கிறீங்க? 6,000 வெர்ஜின் அட்லாண்டிக் பாயிண்ட்ஸும், 75 பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் தான் டாக்ஸ் தேவைப்படும். அது மாரி ரிட்டர்ன் வந்து அதே மாரி தான். அண்டு நீங்க ஃப்ளைட்ல வியட்நாம் இருக்குல்ல, பெங்களூர் டூ வியட்நாம் ஏர்லைன்ஸ்ல பறக்கறக்கு உங்களுக்கு 11,000 விய வெர்ஜின் அட்லாண்டிக் பாயிண்ட்ஸும் 35 பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் தான் டாக்ஸே. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெர்ஜின் அட்லாண்டிக் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். உலகம் பூரா டிராவல் பண்றதுக்கு வெர்ஜின் அட்லாண்டிக் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளைட் ப்ரோகிராம் லாயல்டி ப்ரோகிராம். ஸோ அதனால தான் சொல்றேன். நீங்க தாராளமா இத நீங்க பார்க்கணும். ஸோ அவ்வளோதான். இது உங்களுக்கு இந்த 2 நியூஸ் குட் நியூஸ், பேட் நியூஸ் 2 நியூஸையும் ஷேர் பண்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவ போட்டோம். ஸோ உங்களுக்கு வேற என்ன கார்ட பத்தி தெரிஞ்சுக்கணும், ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தாராளமா கேளுங்க. நான் கண்டிப்பா கமெண்ட்ல கண்டிப்பா எல்லா கமெண்ட்டையும் வாசிப்பேன். அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணிருவேன். நன்றி, வணக்கம். சொல்ல மறந்துட்டேன். நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கங்க. அவங்ககிட்ட சொல்லுங்க அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் வரப்போகுது. இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது. ஸோ, அதனால செப்டம்பர் 9க்குள்ள யாராச்சும் இந்த கார்டு வச்சிருக்கீங்க, ரூ. 7,00,000 மைல்ஸ்டோன் நெருங்க போறீங்கன்னா, தயவுசெய்து 9ஆம் தேதி 8ஆம் தேதி எல்லாத்தையும் முடிச்சுருங்க. 9ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போயிறாதீங்க. 8ஆம் தேதி முடிச்சுட்டு 10,000 வவுச்சர் எல்லாத்தையும் வாங்கி தயவுசெய்து பத்திரமா வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம் நண்பர்களே.